வணக்கம். என்னோட பேர் நவீன்குமார். நான் எஸ்7 அகாடமியில் படித்து அரசு வேலை பெற்ற ஒரு மாணவர். என்னுடைய அப்பா பேர் சக்திவேல், அம்மா பேர் விஜயா. 2 பேருமே சின்ன வயசு பிறந்ததுலேருந்து 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக இருக்காங்க 2 பேருமே. அவங்க வீட்டில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். காலேஜ், ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டு கஷ்டத்தை போக்குறதுக்காக ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஒரு சில அட்டெம்ப்ட்டு நானே யூடியூப்லேருந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அப்புறம் இங்கே எஸ்7 அகாடமின்னு ஒரு அகாடமி சேலமில் இருக்குது. இதுக்கு என்னை தெரிஞ்சவர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், இந்த அகாடமிக்கு போய் படிக்க தம்பி அப்படின்னு. அப்புறம் இங்கே சாரை பார்த்தேன், சார்கிட்ட பேசினேன். சார் ஒரு சில ஐடியாஸ்லாம் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அகாடமி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சார் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஏன் ஒரு அரசு வேலைக்கு போகணுன்னு ஆசை வந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு அரசு வேலைக்கு போனால் தான் என்னால் அதை போக்க முடியும்னு தோணுச்சு. அதனால தான் அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே இன்ஸ்டியூஷனில் கிளாஸுக்கு வந்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு கம்பல்சரி 4 hours சார் படிக்க வச்சுருவாரு. நாங்களும் எல்லோரும் சேர்ந்து படிச்சிருவோம். திரும்ப வீட்டுக்கு போனாக்கா ஒரு 4 hours, மார்னிங் 2 hours, அப்புறம் ஈவினிங் 2 hours கண்டிப்பாக படித்தாகணும். படிச்சுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்ததுனால தேர்வு எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கிளாஸுக்கு வரும்போது சார் டிஸ்கஸ் பண்ணுவார் சும்மா அவன் கண்டென்ட்டை பற்றி. அந்த கண்டென்ட்ல இருந்தால் ஒரு 80% மேலே கேள்வி வந்துச்சு. அதை தாண்டி வெளியே இருந்து பெருசாக எதுவும் கேள்வி வரல. சார் கூட டிஸ்கஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கடைசி டைமில். இதுக்கப்புறம் நான் என்ன யாராவது இந்த அகாடமி ரெஃபர் பண்ணுவீங்களா கேட்டால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் இங்கே தான் என்னால் முடிஞ்சு நான் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போக முடிச்சு. கண்டிப்பாக யார் வேணாலும் இங்கே படித்தோம்னாக்கா அந்த 80 to 90% சார் கூட டிஸ்கஸ் பண்ணுறது தான் வரும். நீங்கள் நம்பிக்கையாக இங்கே அணுகலாம். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்குவேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு அரசு அதிகாரி. என்னுடைய அப்பா ஒரு அரசு அதிகாரியின் தந்தை, என்னுடைய அம்மா ஒரு அரசு அதிகாரியின் தாய். அதுபோல் உங்கள் குடும்பத்திலேருந்தும் நான் ஒரு அரசு அதிகாரி எதிர்பார்க்குறேன். அதுவும் நம்ம எஸ்7 அகாடமியிலேருந்து. நான் 12th ரெகுலர் ஸ்டடீஸ்லாம் விட்டுட்டேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, ஸ்லோ லேர்னர் தான். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே இந்த எஸ்7 அகாடமி வந்ததுக்கப்புறம் சார் கொடுக்குற ஒரு சில நோட்ஸு, கேள்விகள், சாரோட பண்ணுற டிஸ்கஷன்லாம் எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் எடுக்கிற கிளாஸில் அதை நான் அப்படியே கவனிப்பேன். ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்குவேன், அதை கவனிப்பேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் கொடுத்த கேள்விகள், சாரோட பண்ணுற டிஸ்கஷன், அவர் கடைசி டைமில் கொடுத்த நோட்ஸ், இதெல்லாம் தான் நான் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரோட தாரக மந்திரம் படிங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு என்னுடைய ஸ்டடீஸில். இங்கே எஸ்7 அகாடமி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என் கூட ஜாயின் பண்ணவங்க ஒரு 80% எல்லாருமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க. என் கூட இப்போ அரசு வேலைக்கு வராங்க. நான் என்னுடைய அம்மா, அப்பா, அப்புறம் என்னுடைய குருவாகிய சதீஷ்குமார் சார், அப்புறம் என் கூட படித்த, டிஸ்கஸ் பண்ண, என் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ், அரசு தேர்வுக்கு என்னோட பாஸ் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன போலவே நீங்களும் அரசு வேலைக்கு வரணுமா? பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. படிங்க. அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும். அவரை பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடலாம். என் கூட வாங்க அரசு வேலைக்கு.